நான் மற்ற பட்டிமன்ற பேச்சாளர் மாதிரி எதிரணியை பத்தி கிண்டல் பண்ணி பேசுறதோ குறை சொல்றதோ அவங்களை திட்டுறதோ எனக்கு அந்த பழக்கம் கிடையாது. நல்ல பையன். உண்மையிலேயே எதிரணி பேச்சாளர்களுக்கு கைத்தறல் கொடுங்க. சாதாரண பேச்சாளர் கிடையாது, தமிழகத்தின் தலை சிறந்த பேச்சாளர் வந்திருக்காங்க. அவங்க 3 பேருக்கு ஒரு கைத்தறல் கொடுங்க. சாதாரண ஆட்கள்ல 3 பேரும் கிரியேட்டர்ஸ். நீங்க கேட்கலாம், அப்படி என்ன கிரியேட் பண்ணிருக்காங்க? என்ன கிரியேட் பண்ணாங்க? எந்த டீமுக்கு போனாலும் ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணுவாங்க. எந்த ஊருக்கு போனாலும் ஒரு பஞ்சாயத்தை கிரியேட் பண்ணுவாங்க. ஒரு குடும்பத்துக்குள்ள விட்டா குடும்பத்தை ஒரு பிரச்சனையை கிரியேட் பண்ணி குடும்பத்தை 2ஆ பிரிச்சு நடுத்தர நிறுத்துவாங்க. அந்த அளவுக்கு சிறந்த கிரியேட்டர்ஸ் 3 பேரும். அடுத்த வாரம் எங்க ஊருக்கு வராத, வந்து நின்னுகிட்டு சும்மா இஷ்டத்துக்கு பேச வேண்டியது. இவங்க பேசி பாடினதுக்கே நாங்க பாட்டு போடுவோம் தெரியுமா? அப்படியா? ஆமா, கலர் வேலைக்கால சும்மா வா, இவங்க பேசுக நாங்க பாட்டு போடுவோமே. புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உடுத்து கேளு மதன்னு பாடு கருத்த. புள்ளிக்கு தான் புள்ளி வச்சா சிறுத்த உசார உடுத்து கேளு மதன்னு பாடு கருத்த. ఒక பில்லடு போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த, ఒక பில்லடு போட்டு இவ்வளவு நேரம் அறுத்த. கீஞ்சி போன கொண்டையில பாட்டத்தானு கெடுத்த, நல்ல பாட்டத்தானு கெடுத்த. அழகுராணி பொண்ணு உனக்கு என்ன வேணும் கண்ணு, நான் வாங்கி தர பண்ணு, நீ தீயில தொட்டு தொண்ணு. அழகுராணி பொண்ணு எவ்வளவு பெரிய தத்துவம் இருக்கு. அழகுராணி பொண்ணா? அழுக்கு ராணி இல்லைன்னா அழகு ராணி. உங்களுக்கு அழகு பிடிக்காது எனக்கு தெரியும், இருந்தாலும் சொல்றேன். அழகு பிடிக்கல, இடையில ராணி பிடிக்காம போச்சு அழகோட போனதுனால. ஆனா நான் சும்மா வந்து நின்னுகிட்டு இஷ்டத்துக்கும் பேசக்கூடாது. அப்படியே இவங்க எல்லாம் அப்படியே அந்த காலத்து பாட்டு தான் நாட்டை தூக்கி நிறுத்துச்சா, எங்க பாட்டு ஒண்ணுமே இல்லையா. குழந்தைங்களுக்கு பாட்டு போடுவாங்க, நல்ல பேரை வாங்க வேண்டும் பிள்ளைகளே. வைக்கும் போது நல்ல பேரு வைங்கடா, வேற ஸ்கிரிப்ட். வைக்கும் போது நல்ல பேர் வைங்க. உங்களுக்கு வாயில வந்த பேரை வச்சு அச்சு வந்து நல்ல பேர் வாங்கினா வேணா மல்லிகல்ல போய் பேர் வாங்கிட்டு வருவான். நல்ல நல்ல பிள்ளைகளை நம்பி இந்த நாடே இருக்குது. பூரா பிள்ளைகளை நம்பிட்டா நீங்க 3 பேர் நேரத்துக்கு வந்துக்கிறீங்க. என்ன பண்ண போறீங்க? என்ன பண்ண போறேன்? சும்மா இஷ்டத்துக்கு. சார் எப்பயுமே எங்களுடைய பாட்டுலாம் கலர்ஃபுல்லா இருக்கும். அப்படியா? எனக்கு கடவுள் பக்தி ரொம்ப ஜாஸ்தி. நான் கேள்விப்பட்டிருக்கேன். அதனாலதான் நீ திருவண்ணாமலையில கல்யாணம் பண்ணாங்கிறது தெரியும். நான் எந்த மேடைக்கு போனாலும் சாமி பாட்டு பாடாம பேச மாட்டேன். தெரியும். நான் ஒரு முருகர் பாட்டு பாடிக்கிட்டுமா? ஒரு முருகன் பாட்டு சாமி பாட்டு. ஓ மகசியா ஓ மகசியா நாக்க முக்க நாக்கா ஓ ஷகலாக்கா ஓ ரங்க. என்ன அப்படி பாக்குறீங்க? கொஞ்ச நாள் முருகர் பாட்டு. இது முருகன் பாட்டாடா. இது முருகர் பாட்டு. எப்படாது முருகன் பாட்டு உங்களுக்கு தெரியாது? நான் விளக்கம் சொல்றேன் சார். ஓ மகசியா. ஓம் மகசியா. ஓம் எனும் பிரணவ மந்திரத்தை உலகிற்கு சொன்ன மகேஸ்வரனின் மகனாகிய சுப்பிரமணியா. நாக்க மூக்க நாக்கா, மூக்கு கீழ் இருக்கின்ற நாக்கில் ஓம் சகலகா என்று சொல்லி சகல வல்லமை பொருந்திய வேலை குத்தி வேண்டினால் ஓ ரெண்டக்கா வள்ளி தெய்வான ரெண்டக்காவோட முருகப்பெருமான் வந்து காட்சி எடுப்பாரு. பழனிமலை முருகனுக்கு அரோகரா. இப்படி விளக்கத்தை பாட்டு எழுதினவங்க கூட கண்டுபிடிச்சிக்க மாட்டாங்கடா சார். நாங்க எல்லாமே ட்ரெண்டா இருப்போம் சார். சும்மா அதை விட்டுட்டு வந்ததுல இருந்து நான் கேக்குறேன், என்ன பிரச்சனை உனக்கு? முழங்கால் வலி, உனக்கு எல்லா வலியும் இருக்கு. வந்ததுல இருந்து இந்த பாட்டு சரியில்லை, அந்த பாட்டு சரியில்லை, இந்த பாட்டு சரியில்லை, எதுதான் நல்லா இருக்குன்னு சொல்லிருக்கீங்க. நான் என்ன கேக்குறேன், கட்டா கட்டா நாட்டு கட்டா இந்த பாட்டுல என்ன சார் தப்பு இருக்கு? இதாவது முதல்ல சொன்னது கூட பரவாயில்ல. நாட்டுக்கட்ட ஒரு பொம்பளை பிள்ளைய பார்த்து கட்டை கட்டை நாட்டுக்கட்டையும் சார். பெண்களை உயர்த்தி பாடுற பாட்டு சார் அது. உயர்த்தி பாடுறது. ஆமா சார். அந்த காலத்துல ஒரு பாட்டு கொடுத்துருந்தாங்க பழைய பாட்டுல. ஆத்திரம் என்பது பெண்களுக்கெல்லாம் அடுப்படி வரைதானே, ஒரு ஆதிக்க நாயகன் சாதிக்க வந்தார் அடங்குதல் முறைதானே. பெண் என்பவள் சமயக்கட்டில் இருக்கிற விறகு கட்டன்னு அவங்க சொன்னாங்க. ஆனா பெண் என்பவள் சமயக்கட்டிலே இருக்க விறகு கட்டல சார். அவ இந்த நாட்டையே தாங்கி நிக்கிற நாட்டு கட்டன் நாங்க தான் சார் சொன்னோம். நாட்டுக்கட்டைக்கு இப்படி ஒரு விளக்கம் கொடுத்த ஒரே ஆள் நீ தாட்டா. வந்துட்டு அப்படியே நாங்க அப்படியே பயங்கரமா போட்டோமா. கண்ணத்தில் ஒன்னே ஒண்ணு கடன் நீ வாங்கினா வட்டி அவன் கட்டுவான். யாருக்கா கட்டுறது வட்டி? வேணா போனா பாட்டு போட்ட அன்னைக்கு போட்டான் பாரு. கூந்தல் கருப்பு ஓஹோ குங்குமம் சிவப்பு. எவனுக்குடா தெரியாது? கூந்தல் கருப்பு குங்குமம் சிவப்பு. இதான்டா நடுவர். சும்மா வந்துட்டா நாங்க அந்த காலத்துல என்னதான் ஐயா பண்ணீங்க? வசனம் பேசினாங்க பத்தி அந்த காலத்துல.
அத்தான் அத்தான், இந்த நதியெல்லாம் காஞ்சு போச்சுன்னா பிளாட்டு போட்டு வித்துட்டு போங்கடா. இதுக்கு என்னடா பாட்டு, இதுக்கு என்னடா வக்காலத்து? சும்மா பாருங்கடா சார், நீங்க எங்க பாட்டுல எல்லாமே அழகா இருக்கு. அதை விட முக்கியம் என்ன தெரியுமா, எங்க பாட்டு மெடிசன். மெடிசனா? ஆமா இப்ப மெடிசன் அளவுக்கு வந்துட்டீங்களாடா? ஆமா சார், மெடிசன், மருத்துவம் எங்க பாட்டு. சிறப்பு. சிறப்பு இல்ல, சிறப்பு வேற ப்ரோக்ராம் முடிச்சிட்டு. இப்ப சிறப்பு இல்ல, இப்ப வந்து மருத்துவம் தான். மருத்துவம் மட்டும். ஆமா, நீங்க இப்போ மாத்திரை போட்டீங்களா? அவன் மாத்திரை போட்டானா, நடந்து நடந்து போறீங்க, உடம்பு முடியாம இருக்கீங்க, கஷ்டப்படுறீங்கல்ல, பிரஷர், இதுக்கெல்லாம் என்ன பண்ணணும்? யோகாசனம், மூச்சு பயிற்சி. ஆமா, யோகாசனம் 3500 கட்டிருக்கேன். கட்டிருக்கீங்கல்ல, யோகாசனம் கிளாஸ் எல்லாம் போங்க. 2 எக்ஸசைஸ் தான் சொல்லி தருவாங்க. மொதல் மூச்சு பயிற்சி, பிரீத் இன், மூச்சை இழுக்கிறது. பிரீத் அவுட், மூச்சை விடுறது. பிரீத் இன், பிரீத் அவுட். இது மொதல் எக்ஸசைஸ். 2வது எக்ஸசைஸ், அடி வயிற்றுல இருக்கிற காத்த நாய் மாதிரி நாக்க வெளியே தொங்க போட்டு, இது 2வது எக்ஸசைஸ். இந்த 2 எக்ஸசைஸ் எவ்வளவு பணம் கட்டினீங்க? 3500 ரூபாய் கட்டினீங்க. நீங்க இது கட்டவே வேணாம், எங்க பாட்டை பாடினா போதும் இந்த எக்ஸசைஸ் பண்ணலாம். அதை சொல்லிட்டாயா, நான் 3500 திருப்பி வாங்கிடுறேன். இப்ப நான் பாட்டு பாடுறேன், நீங்க எக்ஸசைஸ் பண்றீங்களா? நான் கையை இப்படின்னா மூச்சை இழுக்கணும், இப்படின்னா மூச்சை விடணும், இதுவே இப்படின்னா. ஓகே, ரெடி? ரெடியான நான் இப்ப பாட்டு பாட போறேன், நடுவர் எக்ஸசைஸ் பண்ண போறாரு. எங்க பாட்டுல எவ்வளவு சிறந்த மருத்துவம் இருக்குன்னு இப்ப நீங்க பார்க்க போறீங்க. அன்பே உன் காலடி மண்ணை திருநீர் போல காதலி, என்னை காதலி. மெடிசின். ஏன்டா இதான் நாய் படாத பாடுங்கிறதாடா? இந்த காசு வாங்குறதுக்கு நான் என்னென்ன வித்தையெல்லாம் காட்ட வேண்டியது. நல்ல வேலைடா, தூக்குன கைய கீழே இறக்குன, அப்படியே ஏத்திருந்தாங்கன்னா என்ன ஏத்திருப்பேன். இல்ல, வேற 2 நடுவருக்கு பிளான் வச்சிருக்கிறேன், சிக்க மாட்டாங்க. சொல்லாதடா, செஞ்சுட்டு சொல்றேன். பிளான் இருக்கு, செய்வோம். உன்னை தாண்டா நம்பி இருக்கிறேன். சும்மா வந்து 3 பேர் உட்கார்ந்தாங்கல்ல, அவங்க ஏன் தெரியுமா கலர் பண்ண? எவ்வளவு உயரமா இருந்தாலும் அதுக்கு மேல உயரத்துக்கு ஏத்திரு. ஆமா, இவங்க 3 பேருக்கு ஏன் தெரியுமா கலர் பண்ண கோலம் பிடிக்கல? இவங்க ஆம்பளைங்க 2 பேருக்கும் கலர்னா என்னன்னே தெரியாது. எங்க அக்காவால கோலம் போடவும் முடியாது. குனிஞ்ச வில்லடா கோலம் போடுறதுக்கு. இது 2 வந்து உட்காந்து கருப்பு வெள்ளை காணணும். அத வேற வந்துட்டு பெண்களுக்கு நாங்கள் எப்படி பாட்டு போட்டோம், எவ்வளவு சூப்பரா மணமகளே. நான் என்ன கேக்குறேன், எல்லா காலத்துலயும் பொம்பளைங்களுக்கே பாட்டு போட்டா ஆம்பளைங்களாம் யார் சார் பாடுறாங்க? எல்லாரும் மணப்பெண்ணுக்கு மட்டும் தான் சார் பாட்டு போடுறாங்க. ஆனா கல்யாணமான ஆம்பளைக்கு பாட்டு போடுறது நாங்க சார். அப்படியா? கல்யாணமான புதுசுல அவனோட சந்தோஷம் எப்படி தெரியுமா, எப்படி? கல்யாணம் மாப்பிள்ளையா பாடுவோம். சிங்கம் புலி கூட பப்பரை ஜோடி ஒன்று தேட, தன்னந்தனியாக நானும் இங்கு வாழ, வந்தாரம்மா கோடைதான் தந்தாரம்மா பாலைதான். பெண்கள் பெண்கள்னு இன்னைக்கு இருக்கிற காலகட்டத்துல ஒவ்வொரு ஆம்பளையும் வீட்டுல எவ்வளவு கஷ்டப்படுறான் தெரியுமா சார்? உங்களுக்கு புரிய வைக்கட்டுமா? நீங்க என்ன படிச்சிருக்கீங்க? எம்ஏ, எம்எட், எம்ஃபில். எம்ஏ, எம்எட், எம்ஃபில். எத்தனை வருஷமா இந்த பட்டிமன்றத்துல இருக்கீங்க? 25 வருஷமா இருக்கேன். 25 வருஷமா ஸ்கூல்ல பாடம் எடுக்கிறீங்கல்ல? ஆமா. எத்தனை வருஷமா? 27 வருஷமா. ஒரு பெரிய கைத்தறல் கொடுங்க சார். கிட்டத்தட்ட 3 டிகிரி படிச்சு 25 வருஷம் மேடைகள்ல இருந்து பல மாணவர்களை உருவாக்கி இருக்காரு. ஆனா எனக்கு இங்கிலீஷ்ல ஒரு வார்த்தைக்கு அர்த்தம் தெரியல. அதுக்கு அர்த்தம் சொல்றீங்களா? தம்பி, எந்த இங்கிலீஷ் வார்த்தைக்குனாலும் என்னால வார்த்தை சொல்ல முடியும். இன்னைக்கு கூட ஒருத்தன் மெசேஜ் அனுப்புனா. ஆமா, பயங்கரமான மெசேஜ். ஐ ஆம் கம்மிங் நவ. ஐ ஆம் கம்மிங் நவ. எதுக்கு அனுப்புறோம், ஏன் அனுப்புறோம்னு. அதான் உங்களுக்கு இங்கிலீஷ் நல்லா தெரியும்ல. அப்ப நான் ஒரு வார்த்தை கேட்கறேன், அதுக்கு பதில் சொல்றீங்களா? ரொம்ப சிம்பிளா. ஐ டோன்ட் நோனா என்னென்ன? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. இது கூட தெரியாம 3 டிகிரி எதுக்குன்னு படிச்சீங்க? டேய், என்ன கேட்ட? ஐ டோன்ட் நோனா என்ன? ஐ டோன்ட் நோனா எனக்கு தெரியாது. இதுவே தெரியாம 25 வருஷமா நடுவரா என்னென்ன? போதும்டா, இது வரைக்கும் கொண்டாந்து விட்டிய. சரி, உங்களுக்கு அதுதான் தெரியல. நான் இன்னும் சிம்பிளா கேட்கட்டுமா? ஐ நோனா என்ன? ஐ நோனா எனக்கு தெரியும். சொல்லுங்க. ஆனா ஐ நோனா என்னென்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும் சொல்லுங்க. நான் எல்லாம் வெயிட் பண்றாங்க, சீக்கிரம் சொல்லுங்க. அதெல்லாம் சொல்லாதீங்க. ஐ நோனா என்ன? எனக்கு தெரியும். என்ன தெரியும்? தெரியும். கடுப்பாவுதா? ஆமா. கோவம் வருதா? மைக் எடுத்து மண்டை உடைக்கணும் போல இருக்கா? கல்யாணமான ஆம்பளைங்க வாழ்க்கை பூரா வீட்டுல அப்படிதான் இருக்கு.
நம்ம வீட்டு மகராசி ஏன் பேசுறா, எதுக்கு பேசுறா, என்ன பேசுறா, ஒரு கருமும் புரியல. எங்க அதை எடுங்க பார்ப்போம். அது இல்லைண்ணா, அதை அண்ணா அதை எடுங்கண்ணா. அண்ணா 3 டிகிரி படிச்சிருக்கீங்க, அதை கூட எடுக்க தெரியாது உங்களுக்கு. அதை எடுங்கண்ணா. அது சரி, வேணா அந்த பாட்டு பாடுங்க. எந்த பாட்டு? அந்த படத்துல அந்த பாட்டு பாடுங்க. எந்த படத்துல எந்த பாட்டு? ஆனா அந்த படத்துல அந்த பாட்டுண்ணே. எந்த படத்துல எந்த பாட்டு? ஏக்கா ரொம்ப சிரிக்காதீங்கக்கா, வீட்டுல இப்படித்தான் பேசுறீங்க. இந்த ஊர்ல இருக்கிற பெண்கள்கிட்ட கையெடுத்து இல்ல, காலில் விழுந்து ஒரு விஷயம் கேட்டுக்கிறேன். உங்களுக்கும் உங்க வீட்டுக்காருக்கு சண்டை வந்தா அவரை திட்டுங்க, அடிங்க, கோச்சுன்னு உங்க அம்மா வீட்டுக்கு போங்க, சோத்துல விஷம் வச்சு கூட கொல்லுங்க. நான் வேணான்னு சொல்ல. தயவு செஞ்சு மூஞ்ச தூக்கி பரண மேல வச்சுன்னு உட்காராதீங்க. நீ எதுக்கு கோச்சிக்கிறன்னு உனக்கும் தெரிய மாட்டேங்குது, அவனுக்கும் தெரிய மாட்டேங்குது. அவன் டென்ஷனா இதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அதை கண்டுபிடிச்சிட்டாலோ, அந்த நம்பரை பார்த்துட்டாலோ, இந்த மெசேஜை பார்த்துட்டாலோ, பதறி திரியிறாய். உண்மைதான்டா. எவ்வளவு சிக்கல்னு இந்த உலகம். நான் போட்டு எல்லாருக்கும் மெசேஜ் போட்டு விட்டு ஸ்டேட்டஸ்ல போட்டு விட்டுருக்கேன் பாரு. நம்ம குரூப்ல உள்ள ஆளுக்கெல்லாம் இத்தனை மணிக்கு வரணும்னு மெசேஜ் போட்டேன்ல, அது ஸ்டேட்டஸ்லயும் போட்டிருக்கேன். 3 பொம்பளை பதறிக்கிட்டு போன் அடிக்குது, சார் எங்களுக்கு சொல்லலையே அப்படின்னு. அப்புறம் தான் எனக்கு தெரியுது ஸ்டேட்டஸ்ல போட்டது. என்ன நினைப்ப பாருங்க. இந்த உலகத்துல இதுவரைக்கும் பிறந்த பெண்களா இருக்கட்டும், இதுக்கப்புறம் பிறக்க போற பெண்களா இருக்கட்டும், அவங்க மட்டும் மனைவி ஆயிட்டாங்கன்னா கணவனை பார்த்து இந்த வார்த்தை கேட்காம இருந்ததே கிடையாது. அப்படி என்ன வார்த்தை? இந்த உலகத்துல அத்தனை பொம்பளையும் கேக்குறாங்க வார்த்தை. சார் அப்படி என்ன வார்த்தையா? நானா இருக்கிறதுனால உன் கூட குடும்பம் நடத்துறேன், இதே வேற ஒருத்தியா இருக்கணும். அந்த வேற ஒருத்தி யாருன்னு தேடிட்டா நம்மள புடிச்சு வச்சிடறாங்க. ஆமா, தேடுறக்குள்ள இவ்வளவு புடிச்சு வச்சிடறாங்க. எவ்வளவு சிக்கல் சார், இவ்வளவு பிரச்சனை. முந்தானத்து போன வாரம் எங்க வீட்டுல பிரச்சனை, வெளியே கூட்டு போறேன்னு சொன்னேன், லேட்டா வந்துட்டேன். நம்மளுக்கு லேட்டா வர்றது இயற்கை, இயற்கை, நேச்சுரல். ஒரு 30 நிமிஷம் லேட். உடனே ஆச்சு பூச்சின்னு கத்துனா, டென்ஷனா, நான் மூஞ்ச தூக்குனா, இந்த பக்கம் போனா அந்த பக்கம் போனா பிரச்சனை. நான் பார்த்தேன் எப்படி சமாளிக்கணும்னு தெரிஞ்சவன் இந்த காலத்துல இருக்கான். ஏய் இங்க வா, எதுக்கு டென்ஷன் ஆகுற? 30 நிமிஷம் லேட்டா வந்துட்டேன், இவ்வளவு டென்ஷன் ஆகுறியே. 30 வருஷம் என் வாழ்க்கையில லேட்டா வந்திருக்கே, நான் என்னைக்காச்சும் டென்ஷன் ஆயிருக்குண்ணா? அதோட ஆப்பா இருக்குமாடா. நீங்க ஐடியா சொன்னீங்கன்னா நான் செருப்படி வாங்கினேன் நேத்து. என்னாச்சு? அன்பா பேச சொன்னா இல்ல. ஆமா, நான் நேத்து பட்டிமன்றத்துக்கு கிளம்பும்போது என் பொண்டாட்டி கிட்ட வந்தா, ஐ லவ் யூ அப்படின்னு. எங்க வாயை ஊது தண்ணி அடிச்சிருக்கியான்னு கேக்குறாடா. சில வார்த்தைகள்லாம் சொல்லக்கூடாதுங்க. ஒரு கணவன் ஒரு மனைவியை பார்த்து ஐ லவ் யூ, அப்போ மனைவி கணவனை பார்த்து ஐ லவ் யூன்னு சொல்றான்னா அவளுக்கு ஏதோ ஒண்ணு வேணும்னு அர்த்தம். இதே ஒரு கணவன் மனைவியை பார்த்து ஐ லவ் யூன்றான்னா அவங்கிட்ட காசு இல்லைன்னு அர்த்தம். இத மாதிரி சொல்லக்கூடாது. இந்த பிரச்சனை எல்லாம் வரும்போது சால்வ் பண்றதுக்கு சில பிரச்சனை என்ன சொன்னாலும் சால்வ் ஆகுது. அதுக்குதான் ஒரு பிரம்மாஸ்திரம் வச்சிருக்காங்க. என்ன? டப்புன்னு ஒரு புடவை எடுத்து கொடுத்துருவேன். புடவை ஒரு எடுத்து கொடுத்தா டவால சால்வ் ஆயிடும். என்னாச்சு? நீ சொன்ன எடுத்து கொடுத்தேன், அதுக்கு அடிக்கிறாடா. என்ன? ஹீரோல உள்ள அவ புடவை தூக்கி கொடுத்த. அப்படி பண்ணா அடிக்கத்தான் செய்வாங்க. ஆனா பரவாயில்ல, உங்க வீட்டுக்காரம்மா அவங்க புடவைன்னு கண்டுபிடிச்சிருக்காங்களே, அதுவே பெரிய விஷயம். பல பேருக்கு அதுவே தெரியாது. அப்படி காஞ்சி பட்டு எடுத்து கொடுக்கணும் சார். காஞ்சி பட்டு ஒண்ணு நான் எடுத்தேனே, அது கொஞ்சி கொஞ்சி பேசுறது கண்ணில் தெரியுமா? அப்படி பாடணும் சார். என்ன இல்ல எங்க பாட்டு வந்ததுல இருந்து எங்க பாட்டுல இது சரியில்லை, அது சரியில்லை, இது சரியில்லை, இந்த கதையே வேணாம். எங்க பாட்டுல எல்லாமே இருக்கு. காதல் இருக்கு, வீரம் இருக்கு, தத்துவம். அவ்வளவு பாட்டுல எங்க பாட்டுல தத்துவம் தத்துவம் நான் சொல்றேன் சார். இந்த தத்துவத்தை சொல்லி நான் நிறைவு செய்யறேன். எவ்வளவு பெரிய தத்துவம் எங்க பாட்டுல இருக்கு. ஒவ்வொரு மனுஷனும் நம்ம வாழ்க்கையில வாழ்றோம்லக்கா, இங்க இருக்கிற எல்லாருக்கும் சொல்றேன், எல்லாருக்கும் வாழ்க்கையில ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை. ஆமா, கரெக்டா? எல்லாரும் ஒரு உயரத்துக்கு போகணும்னு ஆசை. எது உயரம்? எது உயரம்? எது உயரம் தெரியுதுல்லக்கா? எது உயரம்? நம்ம எதை நினைக்கிறோமோ அதுதான் உயரம். உன் மனசுலக்குள்ள உறுதியா இங்க போகணும்னு நீ ஒரு விஷயத்த நினைச்சா அதுதான் உன் உயரம். பாட்டுல கொடுத்தான், உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். உன் உயரம் எதுன்றது உன் உள்ளம் உறுதியை பொறுத்து இருக்கு. உள்ளம் உறுதி மட்டும் இருந்தா போதுமா? நான் இங்க போகணும் இங்க போகணும் நினைச்சா மட்டும் போதுமா? நினைச்சதை செயலாக்கணும். கனவு கண்டா மட்டும் போதாது, அதுக்காக உழைக்கணும், அதுக்காக படிக்கணும், அதுக்காக வேலை செய்யணும். அந்த வாழ்க்கையை அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போனா உழைக்கணும். உள்ளுறுதி காண்பதுதான் பூமியிலே உன் உயரம். எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். எண்ணம் செயலான தேடி வரும். ஆனா அந்த எண்ணம் தப்பான எண்ணமாவும் இருக்கலாம்ல. பல பேருக்கு தப்பான எண்ணம் தான் இருக்கு. அந்த எண்ணம் தப்பான கையின் அறம்னு சொன்னான்.
உள்ளுறுதி காண்பது உன்னுயரும் எண்ணம் செயலாகிவிட்டால் எல்லாமே தேடி வரும். உண்மை வழி நீ அறிந்து போவதுதான் வாழ்வினரம். இப்படி உண்மை வழி நீ அறிந்து வாழ்வினரம். அப்படி போனா அன்பின் கொடி ஏற்றி வைத்து துணை சேரும் காலம் வரும்னா சார். இதுக்கப்புறம் வர வாழ்க்கை என்ன சார்? மண்ணிலே ஈரம் உண்டு, முள்காட்டில் பூவும் உண்டு, நம்பினால் நாளை உண்டு, கைத்தாங்க ஜீவன் உண்டு. தேடல் இல்லாத உயிருள்ளோ சொல்லம்மா, எல்லாம் உன்னுள்ளே போராடு கண்ணம்மா. வாழ்க்கையில எல்லாமே, வாழ்க்கையில ஒண்ணுமே இல்லை சார். ரொம்ப சிம்பிள். நம்ம ஒவ்வொரு நாளும் புது புது மாற்றத்தை அனுபவிச்சு தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். ஒரு காலத்துல ஃபோன் வந்துச்சுன்னா டயல் பண்ணி ஃபோன்ல பேசணும், அதுக்கப்புறம் பட்டன் டைப் பண்ணி பேசணும். இன்னைக்கு மெசேஜ்ல போடுறோம், வாய்ஸ் நோட் போடுறோம். டெக்னாலஜி மாற்றம். ஒரு காலத்துல மாட்டு வண்டியில போனோம், பைக்ல போறோம், கார்ல போறோம், ராக்கெட்ல போறோம். டெக்னாலஜி மாற்றம். வாழ்க்கையில அறிவியல் புது புது கண்டுபிடிப்பா கொண்டு வந்து உங்களுக்கு கொடுக்கும். வாழ்க்கை ஒரு நாளும் புது புது பேப்பர் உங்ககிட்ட கொடுக்கும். அதை அனுபவிச்சு படிச்சு புரிஞ்சு வாழ்ற மனுஷனோட வாழ்க்கை தான் சார் நல்லா இருக்கும். எவன் ஒருத்தன் போன்ல இப்ப வந்து போன் வாங்கி தரீங்க வச்சுங்களேன், 6 மாசத்துக்கு ஒரு வாட்டி உங்க போனை நீங்க அப்டேட் பண்ணணும். போனை அப்டேட் பண்ணலன்னா போன் ஸ்லோ ஆயிடும், வேலை செய்யாது. ஒரு போனையே நீங்க அப்டேட் பண்ணலன்னா வேலை செய்யாது. நம்ம மனுஷனோட வாழ்க்கைய ஒவ்வொரு நாளும் அப்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தா தான் சார் வாழ்க்கை நல்லா இருக்கும். எப்ப பாரு அந்த காலத்து வாழ்க்கைன்னு உட்கார்ந்தா வாழ்க்கை நல்லா இருக்காது. வாழ்க்கையில ஒரு நாளிலும் எல்லா தருணங்கள்லயும் உங்க வாழ்க்கைய ரொம்ப மகிழ்ச்சியா சந்தோஷமா வாழுங்க அப்படின்றத மட்டும் சொல்லிட்டு, இப்போ உங்ககிட்ட ஒரு வெள்ளை பேப்பர் கொடுத்தா என்ன பண்ணுவீங்க? நான் கவிதை எழுதுவேன். எழுதுவீங்க. இதே உங்ககிட்ட ஒரு நியூஸ் பேப்பர் கொடுத்தா படிப்பேன். இதே உங்ககிட்ட பேங்க் டாக்குமெண்ட் கொடுத்தா பத்திரமா வீட்டுல கொண்டு வைப்பேன். வெள்ளை பேப்பர்ல எழுதுவீங்க, நியூஸ் பேப்பரை படிப்பீங்க, டாக்குமெண்ட்டை பத்திரமா வைப்பீங்க. இப்ப இதை 3த்தையும் கொண்டு போய் ஒரு கழுதைகிட்ட கொடுத்தா கழுதை தின்றும். நம்ம எல்லாம் மனுஷங்க, எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்றவங்க. எது நல்லது எது கெட்டதுன்னு தெரிஞ்சு வாழ்ற மனுஷங்க இங்க இருக்கோம். எதை கொடுத்தாலும் மேயற. இப்போ நீங்க மனுஷனாக போறீங்களா இல்ல நீங்களே முடிவு பண்ணிக்கிங்க. அதனால தீர்ப்பு கருப்பு வெள்ளை காலம்னு கொடுங்க, கலர் வண்ண கோலம்னு கொடுங்க, மாமியாரா மருமகளான்னு கொடுங்க, இல்ல ராமாயணமா மகாபாரதமானு கொடுங்க, இல்ல தீர்ப்பு கொடுக்காம கூட இறங்கி போங்க. எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. பேசின பேமெண்ட்டையும் பஸ் காசையும் கொஞ்சம் கரெக்டா கொடுங்கன்னு சொல்லி கேட்டுக்கிட்டு, ஊர் பொதுமக்களுக்கும் நிகழ்ச்சி அமைப்பாளர்களுக்கும் ஒரு சின்ன வேண்டுகோள். இந்தியாவில் பெட்ரோல் விலை ஏறிடுச்சு, டீசல் விலை ஏறிடுச்சு, மல்லிகை சாமான் ஏறிடுச்சு, காய்கறி கொத்தமல்லி கருவேப்பிலை விலை கூட ஏறிடுச்சு. இதுவரை விலை ஏறாமல் இருப்பது எங்களை போன்ற பட்டிமன்ற பேச்சாளரின் பேமெண்ட் மட்டும்தான். எவ்வளவு கேட்டாலும் சேர்த்து தர மாட்டாங்க. இதை ஜோக்குன்னு நினைச்சு 4 பேர் பேசவே ஆரம்பிச்சிட்டாங்க. ஆனா பேமெண்ட் ஏற்ற மாட்டாங்க. அந்த நிலைமையில தான் வாழ்ந்துகிட்டு இருக்கோம். இது சீரியஸான மனுவா எடுத்துக்கிட்டு குறிப்புல நோட் பண்ணிக்கிட்டு கொஞ்சம் சேர்த்து கொடுக்குமாறு கேட்டுக்கிட்டு, நல்லா இருக்கானே, நல்லா பேசலாம் அக்கா, பிடிச்சதாக்கா, நல்லா அந்த ஒரு கைத்தட்டு கொடுங்கக்கா, சூப்பரா அந்த ஒரு கைத்தட்டு கொடுங்க. நிகழ்ச்சி சூப்பரா இருக்கு, உங்களுக்கு பிடிச்சிருக்கு. அடுத்த வருஷமும் அண்ணனுக்கு ஃபோன் பண்ணீங்க, போன வருஷம் நிகழ்ச்சி சூப்பர், இந்த வருஷமும் நீங்க தான் வரணும். ஆனா போன வருஷம் வந்து 6 பேர் வேணாம், புதுசா 6 பேரை கூட்டுவான்னு சொல்லாம அண்ணனை கூட்டா எங்களையும் சேர்த்து கூப்பிடுங்க, இல்லைன்னா அவரையும் கூப்பிடாதீங்க, வேற யாரையா வச்சு பண்ணிக்கங்க அப்படின்னு. வாய்ப்பு 5வது வருஷமா வர்றேன்டா காலி விட்டு போயிடாதீங்க. இல்லைன்னா அடுத்த வருஷம் நான் வரணும்ல, அடுத்த வருஷம் நான் வரணும்ல. ஆனா யூடியூப்ல தானே நான் போடுறேன். இந்த போடும்போது பேர்லாம் போடுவில்லண்ணே. இந்த படத்துல விஜய் ஒரு படத்துல பாட்டு பாடும்போது பாடிக்கொண்டிருப்ப ஒரு விஜய்னு வரும். அது மாதிரி எனக்கு ஒரே ஒரு லைன் போடுறேன். என்ன போடும்போது நான் பேசுற கண்டென்ட் பூரா என்னது, நான் எவன்தையும் காப்பி அடிச்சு பேசல அப்படின்னு ஒரே ஒரு லைன் மட்டும் போட்டு விடனேன். எந்த எடுத்து ரீல் பண்ணி அவன் காசு பார்த்துனுக்கிறான். ரொம்ப கடுப்பாகுதுண்ணே. ஆனா வாழ்க்கையில எல்லா நேரத்திலையும் சந்தோஷமா இருங்கன்னு சொல்லி வாய்ப்பளித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி கூறி, அடுத்ததா வரப்போறவரை பத்தி ஒரே செய்தி. உனக்கு என்னென்ன நீ பைத்தியம், என்ன வேணா வந்து பேசலாம், வந்து பேசு அப்படின்னு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால, அதை வைக்கிறப்போ சொக்கணும் தன்னால. ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், ஏன் மச்சான் மச்சான் மல்லிய வச்சான், வச்சதில்ல என்னமோ உண்டாச்சே. நாம் பூவெடுத்து வைக்கணும் பின்னால.
உண்மையிலே இயக்குனர் நல்லா பேசியிருக்கார். ஒரு கைதட்டல் கொடுங்க பாப்போம். அருமையான பேச்சு. இப்பொழுது அந்த அணியினுடைய நிறைவு பேச்சாளர் பெரும்புலவர் ராஜ ஜெய்சங்கர் அவர்கள். வாங்க சரச்சரன்னு வாங்க. வேட்டியை வந்து விட்டுக்கிட்டு பொறுமையா வரீங்களே. குதிச்சு வர வேண்டாமா? அந்த அம்மா குதிச்சு குப்புற பார்த்துச்சு வராங்களா? வரணும்.